இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்று பசிக்காக ஒரு இடத்திலிருந்து அவன் உணவை திருடி எடுக்கின்றான். அவன் அவ்வாறு அந்த உணவை திருடிய போது கையும் களவுமாக அகப்பட்டு அவனை அரசவையிலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அரசவையிலே அவனை கொண்டு சேர்த்த பின்பு அதை விசாரித்து விட்டு அவன் செய்த தவறுக்காக அவனுக்கு மரண தண்டனையானது கொடுக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் தான் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கின்ற போது திடீரென்று தனக்கு ஒரு ஞானம் வந்ததாகவும், ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி அந்த அரசன் முன்பாக நிற்கின்றான். அப்படி என்ன வாய்ப்பு தான் உனக்கு வேண்டும் என்று அரசன் கேட்க, நான் சிறு வயது முதலே என்னோட தந்தையோடு இருந்தபோது என்னுடைய தந்தை எனக்கு ஒரு இரகசியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஒரு மாங்கொட்டையை புதைத்தால், இன்று புதைத்தால் அது நாளை வளர்ந்து கனி கொடுத்து விடும் என்கின்ற ஒரு இரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் இன்று விதைக்கின்ற இந்த மாங்கொட்டையிலிருந்து நாளை உங்களுக்கு புதிய ஒரு கனி கிடைக்கும் என்று சொல்லி அவ்வாறு கூறுகின்றார். உடனே அரசனுக்கும் அவன் என்னதான் செய்கிறான் என்று சொல்லி பார்ப்பதற்காக அரசனும் அதற்கு ஒற்றுக்கொள்கின்றான். உடனே அவனை அழைத்து செல்கின்றார்கள். ஒரு இடத்திலே சென்றவுடன் அவன் குழி தோண்டுகின்றான். குழியை தோண்டிவிட்டு அரசனிடம் நீங்கள் ஒரு மாங்கொட்டையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றான். உடனே அரசனும் கட்டளையிடுகின்றான். அங்கு ஒரு மாங்கொட்டையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். உடனே அந்த மனிதன் அரசனை பார்த்து சொல்கின்றார், அரசே, எனக்குள்ள இந்த ஒரு இரகசியத்தை நான் முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லது அதே போன்று இந்த மரத்திலிருந்து நீங்கள் கனியை சாப்பிட வேண்டும் என்றால், யார் சிறு வயது முதல் இப்ப வரைக்கும் ஒரு பொருளை கூட திருடவில்லையோ அவர்கள்தான் இதை புதைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போது நானோ ஒரு திருடனாக மாறிவிட்டேன். ஆகவே என்னால் இதை புதைக்க முடியாது. ஆகவே உங்களுள் யாராவது இதை புதைத்தால்தான் நாளைக்கு உங்களுக்கு அந்த மாமரத்திலிருந்து நல்ல ஒரு மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட முடியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அமைச்சரை பார்த்து அவன் சொல்லுவான், அமைச்சரே, நீங்கள் இதை புதைத்து விடுங்கள் என்று. உடனே அமைச்சர் சொல்லுவார், என்னால் இதை புதைக்க முடியாது. ஏனென்றால் நான் நிறைய வேளைகளில் அரசரை ஏமாற்றி நான் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணங்களை எல்லாம் நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவான். உடனே அவன் அரசரை பார்த்து, அரசரே, நீங்களாவது இதை புதைத்து விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் பாவம் செய்யாதவர் அல்லது திருடாதவர் என்று சொல்லுகிறீர்களே, நீங்களாவது புதைத்து விடுங்கள் என்று சொல்லுவான். உடனே அவராலும் முடியவில்லை, அரசராலும். அரசரோ தலைகுனிந்து நிற்கின்றார். என்னால் முடியாது, ஏனென்றால் என்னுடைய தந்தை இருக்கின்ற வேளையில் என்னுடைய தந்தையினுடைய பொருட்களை எல்லாம் நான் திருடி இருக்கிறேன். ஆகவே என்னால் இது முடியாது என்று சொல்வார். உடனே அந்த மனிதன் சொல்லுவான், நீங்கள் எல்லோரும் பெரிய இடத்தில் இருப்பதால் நீங்கள் செய்த தவறு மறைக்கப்படுகிறது. ஆனால் மிக சிறியராகி என்னுடைய ஒரு தவறையோ நீங்கள் பெரிதாக ஆக்குகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டான். அரசருக்கும் பதிலில்லை, அமைச்சருக்கும் பதிலில்லை. அங்கு நின்றவர்கள் யாராலும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவை நோக்கி வருகிறார்கள். இயேசுவிடம் அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரிடம் கேட்கின்றார்கள். அவரிடம் முதலிலே இப்பெண் விபச்சாரத்திலே
பிடிபட்டவள் என்று கூறுகிறார்கள். இது இயேசுவை முதலிலே சோதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அவர் என்ன சொல்ல போகிறார், அவர் சொல்ல போகிறதை வைத்து அவரை எப்படியாவது நாம் ஒழித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம். இரண்டாவதாக, தாங்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் காட்டிக்கொள்வதற்காக இவளை ஒரு குற்றவாளியாக அங்கே நிறுத்துகிறார்கள். இப்படியாக ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு வந்த அந்த பரிசேயர்களுக்கு சாட்டை அடி கொடுக்கும் விதமாக ஒரே கல்லிலே 3 மாங்காய் அடித்து விடுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது என்ன 3 மாங்காயாக அவர் அடித்து விட்டார்? முதலிலே அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, உங்களில் பாவம் செய்யாதவர் யாராவது இருந்தால் முதல் கல்லை எறியட்டும். உங்களுள் பாவம் செய்யாதவர் யாராவது இருந்தால் உங்களில் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னவுடன் யாராலும் எறிய முடியவில்லை. ஏனென்றால் தாங்கள் நீதிமான்கள் என்று கருதி கொண்டு வந்த அந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர் கூட்டத்துக்கோ வெட்கக்கேடாக மாறிவிட்டது. ஏனென்றால் அவர்களால் ஒருவர் கூட அவள் மீது கல்லெறிய முடியவில்லை. எல்லோரும் வெக்கி தலைகுனிந்து நின்றார்கள். இரண்டாவதாக, அவர்கள் அந்த கல்லை தரையில் போட்டுவிட்டு, முதியவர் முதல் கல்லை தரையிலே போட்டுக்கொண்டு அவர்கள் திரும்பி பார்க்காமல் சென்று விடுகின்றார்கள். மூன்றாவதாக, அந்த பெண்ணுக்கு கடவுள் ஒரு புது வாழ்வை கொடுக்கின்றார். பாவியாக வந்து நிற்கின்ற அந்த பெண்ணுக்கோ ஒரு புது, அந்த பாவங்களை எல்லாம் போக்கி புது வாழ்வை கொடுத்தார். அம்மா, யாருமே உன் மீது கல் எறியவில்லையா என்று கேட்டபோது அந்த பெண் இல்லை ஐயா என்று சொல்லுகின்றார். நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, ஏனென்றால் உன்னுடைய பாவம் உனக்கு தெரியும், ஆகவே இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கின்றார். இதுதான் இறைவனுடைய திருவுள்ளமாக இருக்கிறது. யாரெல்லாம் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி வந்தார்களோ அவர்களை எல்லாம் ஓடவிட்டு அந்த பாவியான பெண்ணுக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்வு எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவன் இருக்கின்றார். ஆகவே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, மனமாற்றம். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நாம் மனமாற்றம் பெற்றவர்களாக இறைவனிடம் வருகின்ற போது இறைவன் நம் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.